பிரெக்னன்சில உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தா இதுக்கு பதிலா இதை சூஸ் பண்ணுங்க. கான்ஸ்டிபேஷன் இருந்தா என்ன சாப்பிடலாம்? கான்ஸ்டிபேஷன் இருந்தா ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லா மீல்ஸோடயும் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிரெக்னன்சில ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சா ஆர்டிபிஷியல் சுகர்ஸ் இல்லாத டேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஆசிடிட்டி இருந்தா ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கலாமா? அசிடிட்டி இருந்தா ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், பட் கம்மியா எடுத்துக்கோங்க. மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே படுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. மார்னிங் சிக்னஸ் இருந்தா எப்படி சாப்பிடலாம் மேம்? உங்களுக்கு பிரெக்னன்சில மார்னிங் சிக்னஸ் இருந்தா ஒரே தடவை ஃபுல் மீல்ஸா எடுத்துக்காம ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெக்னன்சில புரோட்டீன் எப்படி மேம் எடுத்துக்கலாம்? பிரெக்னன்சில எக்ஸ், தால், அப்புறம் பட்டாணி, சுண்டல், வேர்க்கடலை, அப்புறம் மீட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்னால உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அயன் அதிகரிக்கணும்னா நம்ம எப்படி சாப்பிடணும் மேம்? அயன் அதிகரிக்க நீங்க டேட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபிக்ஸ் எடுத்துக்கலாம், கீரை சூப் நீங்க டெய்லி எடுத்துக்கலாம், சுவரட்டி வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லா கிரீன்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு அயன் கிடைக்கும். அயன் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம டீ குடிச்சுக்கலாமா மேம்? அயன் ரிச் ஃபுட்ஸோ அயன் டேப்லெட்ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் டீ குடிக்க கூடாது. அது வந்து அயன் அப்சார்ப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணும். நீங்க ஒரு பிரேக் விட்டு டீ எடுத்துக்கிறது நல்லது. கான்ஸ்டிபேஷனுக்கு மெடிசன் நாமளே எடுத்துக்கலாமா மேம்? பிரெக்னன்சில கான்ஸ்டிபேஷனுக்கு கண்டிப்பா நீங்களே மெடிசன்ஸ் எடுத்துக்க கூடாது. உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி டைப்ல தான் நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். பிரெக்னன்சில உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா கண்டிப்பா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க.